ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்ககிட்ட இருக்கிற இன்டென்ஷன் என்ன, தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்கிற இன்டென்ஷன் என்ன, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? அதை யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ரோவில் நம்ம எடுத்து வைக்கிற கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுக்கு இடையான இன்டென்ஷன். ஓகே. செகண்ட் ரோவில் உங்களுக்கும் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு இன்டென்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ரோவில் உங்களுக்கு அதை பார்க்கலாம். Queen of Pentacles, Four of Swords, okay, Hierophant, Ten of Cups, Queen of Wands, Two of Wands, okay. Second roll, third party ko neenga deal panna person ko intention. Six of Wands, okay. Temperance, Magician, Four of Cups, Nine of Wands, okay. Nine of Cups, Fool, Eight of Cups, Ace of Pentacles, Four of Swords, Magician, High Priestess, okay, Five of Pentacles, Chariot, Three of Wands, Ten of Pentacles. Okay. Thank you so much, universe. Thank you so much. Okay. So இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். தென் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டுக்கு என்ன இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். தென் தேர்ட் பார்ட்டிக்கும் நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டுக்கு என்ன இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் ஸ்டடி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்லைட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் ஃபீமேலான மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் சம்டைம் உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். பட் சம்டைம் இந்த ஒரு போஸ்ட் உங்ககிட்ட ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி பேசினாலும் எப்படி பழகினாலும் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேரேஜ் வரைக்கும் எத்தாது. அது இம்பாசிபிளான ஒரு விஷயமாகும், இல்லைங்க பயங்கர டஃப்பான விஷயமாகும். மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்லி சொசைட்டி, ஃபேமிலி ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பிரேக் பண்ணுறது நானும் ஒரு மேரேஜில் எத்தணும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ப்ராக்டிக்கலான பர்சனாக இருக்கலாம். மேபி உங்களுக்கு இந்த ஒரு தாட் இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் நானும் அவனும் செய்கிறது பயங்கர கஷ்டம், பயங்கர டஃப்பு. இருந்தாலும் காதல், ஓகே, காதல் ஒரு விஷயம் எப்படியாவது என்னை அவங்களும் சேர்த்து வைக்கணும். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா என்ன தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் சொசைட்டி, ஃபேமிலி ஸ்பிட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும்
இந்த ஒரு பர்சனுக்கு மேலே இருக்கிற ஒரு காதல் ஏதாவது ஒரு வேகில் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து இன்றைக்கி இல்லைங்க என்னைக்காவது சேருவோன்னு ஒரு ட்ரஸ்ட் மேபி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி மேபி இந்த ஒரு போஸ்ட்டுங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு யூஸ்ஃபுல் ஃபுல்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சக்ஸஸாக இருக்கலாம், ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு மேபி நார்மலி உங்களுக்கு எல்லா அபுண்டன்ஸும் யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு தோட் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சனும் என் லைஃப்பில் ஒன்று கூடி சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா இல்லைங்க என் கூட கனெக்டில் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு கம்ப்ளீஷன் எனக்கு ஃபீல் ஆகும். இந்த உலகத்தில் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகிற ஒரு ஃபீல் ஆகணும் உங்களுக்கு ஒரு தாட் ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். ஓகே, நீங்கள் ஆக்சுவலி பயங்கர லாயலான ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டேபிளான ஒரு கேரக்டரும் கூட. ஸோ எத்தனை உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி ஏன்னா உங்களை பொறுத்த மட்டும் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் ஸ்டேபிள் ஆகும், லாயல் ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. இத்தனை சுச்சுவேஷன்ஸை மீறி நானும் அவனும் சேரணும்னு சொல்லும்போது அது பயங்கர டஃப்னு உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருண்டு. ஓகே, எஃபோர்ட் கொடுத்துருண்டு, லாயலாக இருந்துட்டு 110% எஃபோர்ட் கொடுத்துருண்டு, இவருக்கு பணம்லாம் கொடுத்துருங்க, ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு பர்சன் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒன்று எஃபோர்ட் கொடுத்தாங்க இல்லைங்க அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா என்ன சுச்சுவேஷன் இருக்கட்டுமே, சொசைட்டி ஹஸ்பண்ட் பண்ண ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலி ஹஸ்பண்ட் பண்ண ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பட் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் மட்டும் ஓகே சொன்னாங்க அப்படின்னா நானும் அவனை கட்டாயம் எங்களால் சேர்ந்து வாழ முடியும். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுது எஃபோர்ட் கொடுத்துருண்டு. ஓகே, பட் இப்போ சொல்ல போயாச்சுன்னா இவர் ஒரு ஓகே சொசைட்டி என்ன பண்ணா என்ன ஃபேமிலி என்ன பண்ணா இன்னைக்கு என்னோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன் இவர் ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தார் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கிட்டே இருக்கேன். பட் நீங்கள் டீல் பண்ணுற ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் ஆகும். இவர் இந்த பக்கா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, அதனால் இவர் மேபி எஃபோர்ட் கொடுக்காம மைண்ட் பண்ணாமல் இவர் இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ யாரையுமே நம்ம பக்கம் இழுத்து வைக்க முடியாது. எல்லாருக்கும் இவரோட கேரக்டர்ஸ் வச்சு உங்களுக்கு மேபி மனசில் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுற ஒரு கேரக்டர். நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, நமக்கு எமோஷன்ஸ் இருக்குது, நமக்கு காதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள நமக்கு பிடிச்சு இழுக்கிறதுங்கிறது இது ஒரு நடக்காத ஒரு விஷயமாகும். ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர்ஸ் மனசுலாம் இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி கோபித்துள்ள சுச்சுவேஷன் போகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், யாருக்காகவும் ஃபீல் பண்ணது ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ எனி டைம் கோலை நோக்கி ஓடுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இவரோட கேரக்டர்ஸ் வச்சு உங்களுக்கு மனசில் இருக்குது அவ்வளோ சீக்கிரமாக பிடி கொடுக்காத ஒரு கேரக்டர், யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர், தனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுத்தோம், நம்ம என்ன தான் புரிய வச்சாலும் லாஸ்ட் எண்டிங்கில் அவனுக்கு என்ன கிறுக்குத்தனமாக அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணி வைப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும். இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் வச்சு உங்களுக்கு பிஹேவ் ஆகிருக்கலாம். நார்மலி உங்களுக்கு பர்சனல் லைஃப்லேயும் சரி நார்மல் லைஃப்லேயும் உங்களுக்கு பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அவரோட ஹாப்பினஸ், அவரோட சந்தோஷம், அவரோட கோலு, அவரோட சொந்த காரியத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த லைஃப்பில் ஜீவிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். அது உங்களுக்கு இவரோட கேரக்டர்ஸ் வச்சு மனசில் ஆகிருக்கலாம். அப்போ இவரோட கேரக்டர்ஸ் வச்சு மனசில் ஆகிற டைமில் உங்களுக்கு ஆக்சுவலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இவருக்கு உங்கள் மாதிரி இருக்கிற ஃபீலிங்ஸ் எடுத்து ஸ்டேபிள் ஆகாது, இது வரைக்கும் குறைஞ்சிட்டும் இல்லை, இது வரைக்கும் ஸ்டே பண்ணி நிற்குது நம்ம சொல்லலாம். பட் அட் சேம் டைம் இந்த பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்லுது செல்ஃபிஷ் நம்ம சொல்லலாம், பிடி கொடுக்காத ஒரு கேரக்டர் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். டோட்லி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு உண்டு. என்ன சொல்கிறது நம்ம ஒரு பொருள் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுவும் நம்மளை ஆசைப்படும் போது அது ரிலேஷன்ஷிப்பில் போகும். பட் ஒரு சைடு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போஸ் இருக்கிற பர்சனை கொஞ்சமாக அதுக்கு எஃபோர்ட் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பிடி கொடுக்கணும், இல்லை அந்த சுச்சுவேஷனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அப்போது ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டேபிளான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தும் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் வச்சு உங்களுக்கு டவுட்டு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பல டைம் டவுட்டு ஃபீல் ஆகிட்டு இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே மைண்ட் பண்ணாமல் இருக்கானே அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணினேன், யாரும் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டான், இவனை ஸ்டே பண்ணலாமா, இவனை நம்பலாமா,
உங்களுக்கு பல தோட்டு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஒரு அட் த சேம் டைம் இவங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம். பட் ஏதாவது ஒரு வகையில் அவன் ஹாப்பியாக தான் இருக்கிறான். நம்மளை பிரிஞ்ச ஒரு பெயினும் இல்லை, நம்ம இல்லாத ஒரு பெயினும் இல்லை அவனுக்கு. பட் அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை ஃப்ரெண்டு கூட போகிறது, பார்ட்டி போகிறது, செலிப்ரேஷன் பண்ணுறது, அடித்து பொழிச்சு கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ஏதாவது ஒரு வகையில் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துல என்னோட ஸ்நேகங்கிறது மட்டும் தான் கேள்விக்குறியாக நின்றுச்சு. ஸோ அதனால் கரண்ட்லி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டோட்லி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. எல்லாத்தையும் தெய்வம் பார்த்துக்கட்டும். இந்த ஒரு கதைக்கு என்ன தீர்ப்புன்னு எனக்கு தெரியலை. பட் எனக்கே பயங்கர இஷ்டம். இந்த ஒரு பர்சனை பயங்கர இஷ்டம். ஏதோ இந்த பர்சன் என் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஃப்யூச்சரே இல்லாமல் இருந்தாலும் அவன் ஒருத்தன் எஃபோர்ட் கொடுத்தான் அப்படின்னா நானும் அவனை சேர முடியும். பட் அவனோட கேரக்டரை பார்த்தா அவன் சுத்தமாக எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். ரிலேஷன்ஷிப்பை துளி கூட ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கான். ஸோ நான் என்ன தான் பண்ணுவேன்? ஸோ அதனால் கரண்ட்லி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டோட்லி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது வச்சுட்டு கரண்ட் நீங்கள் வந்து போஸ்ட்டுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலி இவரை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கோலை நோக்கி விட்றாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க மட்டும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன்கிட்ட போய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலி சொசைட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வானா உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அது தோணலை ஆக்சுவலி. அதனால் ஒரு சில விஷயங்களுக்கு சைலண்டாக இருக்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் கரண்ட்லி நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க. இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இல்லாமலாம் கிடையாது. இவருக்கு எமோஷன்ஸ் உண்டு ஆக்சுவலி. என்னதான் ஜாலியான கேரக்டராக இருக்கலாம், பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை கண்டுக்கிட்டு காணாத மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம், கோபித்புரம் சுச்சுவேஷனில் போகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் என்னதான் இவருக்கு கூட எமோஷன்ஸ் உண்டு. இவர் ஆக்சுவலி இவரோட எமோஷன்ஸை வந்து இவருக்கு மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். என்ன சொல்கிறது, காஸ்ட் ரிலிஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இவருக்கு எமோஷன்ஸ் இருந்து இவரோட எமோஷன்ஸை ஒட்டுமொத்தமாக இவர் எதுக்கோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. எமோஷன்ஸ் இருந்து இவர் மைண்டு பண்ணிட்டு இல்லை, எமோஷன் இருந்து இவர் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. காரணம் என்னன்னா ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டு போயிட்டு உண்டு. பட் நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் காரணம் நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாகவே நீங்கள் இருந்திருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருந்திருக்கலாம். இடையில இந்த பர்சன் மைண்ட் மாதிரி தேர்ட் பார்ட்டி பக்கம் போயிருந்தாங்க அப்படின்னா இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. காரணம் என்னென்னா இவருக்கு ஒரு 10 ஆஃப் கோர்ஸ் ஒரு கம்ப்ளீஷன்ங்கிறது இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது, வேறு யாரு கூடயே ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, அதனால் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி பாசிபிள் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் மனசுக்குள்ளே இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனால நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஒரு சில விஷயங்களுக்கு ஆன்சருங்கிறது யூனிவர்ஸ் கிட்ட தான் கிடைக்குமே தவிர அது மனுஷங்கள்கிட்ட கிடைக்காது. ஸோ உங்களுக்கு மனசிலாகிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஷோராக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி பாசிபிள் ஆகும். பட் கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் ஹை ஆகும். கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி பாசிபிள் ஆகுதுன்னா கூட கரண்ட்லி உங்களுக்கு வைப்ரேஷன் ஹை ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுச்சுவேஷன் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. மேபி வீடியோ பார்க்குறவங்க பயங்கர லாயலான ஒரு கேரக்டராக இருக்கலாம். உங்களுக்கு சுச்சுவேஷன் மனசில் ஆகிட்டு உண்டு. என்ன தான் நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தாலும், நமக்கு ஒருத்தவங்க உலகமாகவே இருந்தாலும், உயிராகவே இருந்தாலும் அதர் சுச்சுவேஷனை பிடிச்சி இழுக்க முடியாது. நமக்கு எவ்வளோ ஸ்நேகம் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தாலும் பட் அது நமக்கு அங்கேருந்து கிடைக்கும்போது மட்டும்தான் அது நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறது, நம்ம நார்மலி சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது, ஃப்யூச்சர் கிடையாது. அப்படி நானும் அவனும் சேரணும் அப்படின்னா பல சுச்சுவேஷனை தாண்டி தான் நானும் அவனும் செய்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இவன் ஒருத்தர் எஃபோர்ட் கொடுத்தான் அப்படின்னா கட்டாயம் நானும் அவனும் செய்யலாம். பட் இவன் எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை. அப்போ காரணம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆக வேண்டாம். அட்டாச்மெண்ட் ஆகி நம்ம ஒவ்வொரு நாளும் பெயின் அனுபவிக்க வேண்டாம்.
ஸோ நம்ம டிட்டாச்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் நினச்சிடணும். அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சுச்சுவேஷன் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, அதனால் நீங்கள் டிட்டாச்சாக நீங்கள் நிற்கிறீங்க, செல்ஃப் லோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, கெரியரில் க்ரோ பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி சந்தோஷம் காட்டுறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப்லேருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷங்கிறது அது வர டைம் வரட்டும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளே ஹாப்பியாக வச்சுப்போம். ஏன்னா இதுதான் நமக்கு சந்தோஷம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு லைஃபே ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் ஆகி போயிடும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஹாப்பியாக இருக்கோம். அது வரக்கூடிய ஒரு டைம் வரட்டும். உங்களுக்கு இன்ட்யூஷன் பாசிட்டிவாக கைட் ஆகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது யூனிவர்ஸ் கிட்டேருந்து நமக்கு நம்மளோட ஸ்நேகம், நம்மளோட எமோஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி இல்லாட்டாலும் நாளைக்காவது நமக்கு சக்ஸஸ் கிடைக்குங்கிற ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் யூனிவர்ஸ் கிட்டே சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிங் வித் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, நீங்களும் அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது உங்களோட இன்டென்ஷன் அப்படின்னா கட்டாயம் நம்ம நெக்ஸ்ட்டு சொல்லக்கூடிய தேர்ட் பார்ட்டி இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ தேர்ட் பார்ட்டிக்கு நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட் இருக்கிற இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டிக்கு இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும். ஸோ இவர் ஆக்சுவலி நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம். மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது மதராக இருக்கலாம், இல்லைங்க அதர் உமனாக இருக்கலாம், ஓகே, இல்லைங்க இவரோட ஒய்ஃபாக இருக்கலாம். பட் எனிவே தேர்ட் பார்ட்டிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும். நான் என்ன சொல்கிறது, பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து ஒரு லேடி, இந்த ஒரு லேடிக்கு நீங்கள் டீல் பண்ணுற போர்ஷனை எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் தெரியும். என்ன சொல்கிறது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு லேடி சொல்லலாம், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு லேடின்னு சொல்லலாம். நம்ம இந்த ஒரு லேடிக்கு என்ன பண்ணால், இல்லைங்க எந்த வார்த்தைகளை விட்டால், இல்லைங்க எந்த மாதிரி பேசினா இவன் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே வருவான்னு இந்த ஒரு லேடிக்கு அந்த வித்தை தெரிஞ்ச ஒரு லேடி நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஒரு லேடி ஆக்சுவலி இந்த ஒரு போர்ஷனை பயங்கரமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு லேடிக்கு ஆக்சுவலி இந்த போர்ஷனை கொண்டு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். இந்த ஒரு லேடிக்கு பயங்கர இஷ்டமாகுது ஒரு போர்ஷனை, என்ன சொல்கிறது, இந்த ஒரு போர்ஷன் தன்னை சூஸ் பண்ணணுங்கிறது இவங்களுக்கு ஒரு பயங்கர இஷ்டம். ஸோ இந்த ஒரு லேடி இந்த ஒரு போர்ஷனை பயங்கரமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். அதில் அட்ராக்ட் ஆகி நீங்கள் டீல் பண்ணுற போர்ஷன் லேடி கூட ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலி இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது, மேபி இந்த ஒரு பர்சன் இப்போ ஃபேமிலியோட கண்ட்ரோலில் இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் டோட்லி ஸ்டக் ஆகும், எதுவுமே ஹாப்பி இல்லை. சேம் இப்போ இருக்கிற தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனே ஹாப்பி இல்லை. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு ரெடி இல்லை. டோட்லி ஆளு கன்ஃபியூஸ் ஆகும், டோட்லி ஒரு ஸ்டக்னஸ் ஆகி இவருக்கு ஃபீல் ஆகுது, ஒரு கன்ஃபியூஸ். ஏன்னா அவருக்கு இப்போ இருக்கிற இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிறதுக்கு இவர் ரெடி இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அது சொசைட்டி ஃபேமிலி ஹஸ்பண்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். பட் தேர்ட் பார்ட்டி கிட்டே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓகே, அவருக்கு ஓகேவாகவே இருந்தாலும் அவர் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டோட்லி ஆளு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீலாக ஆகுது. மேபி ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேமிலி தான் உலகம்னு வாழ்ந்துருக்கலாம். பட் இவர் உங்களை பார்த்து உங்களோட கேர் லவ்வெல்லாம் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ இவருக்கு ஃபேமிலி மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஃபேமிலியாகவே இருந்தாலும் இவருக்கு லைஃப்பில் கரண்ட்லி ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் ஆகுது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவர் இருந்தாலும் இவர் ஒற்றைக்கு நிற்கிற ஃபீல் ஆகுது. இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஹாப்பி இல்லை. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாலும் இவர் யாரோ ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுற ஒரு ஃபீலாக இருக்கார். ஏதோ ஒருத்தவங்க என்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டு, எனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறது. இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தாலும் ஹாப்பி இல்லை, இவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இவருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவராக ஆக்சுவலி ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி, யாரோ ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி, யாரோ ஒருத்தவங்க இல்லைங்க நான் ஹாப்பி இல்லை, யாரோ ஒருத்தவங்க இல்லைங்க நான் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைங்கிற ஒரு தோட்டில் இந்த ஒரு போஸ்ட்டில் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, பட் எனக்கு என்ன தோணுதோ, இவருக்கு தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு இவர் வராமல் இருக்கிறப்ப தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு போஸ்ட்டில் பயங்கரமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுது நம்ம சொல்லலாம். மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு தெரியாது, மேபி நீங்கள் நினைக்கலாம் தேர்ட் பார்ட்டி ஒரு ஓல்டு லேடி இல்லைங்க அவங்களுக்கு எப்படி மேனிஃபெஸ்டேஷன் தெரியும் அப்படிங்கிற நினைக்கிறேன். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னா 24/7 நம்ம ஒருத்தவங்க திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் மேனிஃபெஸ்டேஷன் தான். அடிக்கடி திங்க் பண்ணனால அதுவும் இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது நம்ம சொல்லலாம். பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், நீங்கள் டீல் பண்ணுற போர்ஷன் ஷோர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லி இவர் தேர்ட் பார்ட்டி கூட இவர் ஸ்டே பண்ணி தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோலில் இவர் இருந்தாலும் இவருக்கு ஆக்சுவலாக அதில் ஒரு ஃப்ரீடம் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா இவர் கூட நீங்கள் உங்களே தேர்ட் பார்ட்டி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவருக்கே ஃபீல் ஆகிற விஷயம், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் ஃப்ரீடம் ஆகும்.
ஏன்னா കാര്യങ്ങൾ നിങ്ങൾ മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്, ഒരു ടൈം നിങ്ങൾ എഫോർട്ട് കൊടുത്തിട്ടുണ്ട്, ദെൻ കാര്യങ്ങൾ നിങ്ങൾ മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്. ഇവർ உங்களுக்கு நார்மலி இவரோட கேரக்டர் தெரியும், இவர் யார் என்ன சொன்னாலும் ஒரு கேட்காத ஒரு கேரக்டரு, அழுது காட்டினாலும் சரி, சீன் எப்படி கையை அறுத்து காட்டினாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர், அவனுக்கு பிடிச்சதும் அவன் பண்ணணும். உங்களுக்கு அது മനസ്സിലായി, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு இனி இதை ஏதாவது மேஜிக்கல் மிராக்கள் நடக்கணும் அப்படின்னா அது யூனிவர்ஸால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இவரை டைட்டாக பிடிச்சிட்டு இல்லை. பட் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது தேர்ட் பார்ட்டி அப்படி இல்லை, பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டராக வந்து ஒரு போஸ்டை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு. அப்போ இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட இருக்கும்போது ஒரு ஹோம்லியாகவே ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது இவருக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனுமாக ஃபீல் ஆகுது. தேர்ட் பார்ட்டி டைட்டாக பிடிக்கிற மாதிரி வந்து போஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இவருக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரியாக ஃபீல் ஆகுது. இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே குதிக்கணும்னு ஒரு தோட்டு தான் எடுத்துகிட்டே இருக்குது. என்னதான் தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு போஸ்டரை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த ஒரு போஸ்டருக்கு ஒவ்வொரு நிமிஷம் இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து குதிக்கணும், வெளியே வரணும், மூவ் ஆன் ஆகணும். இந்த ஒரு தோட்டத்தை இவர் கடந்து போயிட்டுருக்காரு. நான் இந்த ஒரு போஸ்டர் ஷோர் ஆக்ஷன் எடுப்பார். காணின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போர்சன் பக்கம் செல்ஃபிஷ் ஒரு கேரக்டர் ஆகும். யார் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர் ஆகும். இவர் ஆக்சுவலி தனக்கு என்ன தோணும் அதுதான் பண்ணுற ஒரு கேரக்டர். இவர் ஆக்சுவலி ஃபூல் ஆகும். என்ன சொல்லுது, யாரோட கண்ட்ரோல் நிற்காத ஒரு இவருக்கு யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு இவர் குதிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ தேர்ட் பார்ட்டி இவரை கண்ட்ரோல் பண்ணது நீங்கள் ஃப்ரீடம் விட்டுட்டு உண்டு அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் இவர் ஃப்ரீடம் விட்டுட்டு உண்டு. அதனால இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்து குதிச்சு உங்ககிட்ட வரணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஓகே, எஸ் அஃப்கோர்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு டைமில் நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு, பட் போக போக சுச்சுவேஷன் எல்லாம் മനസ്സിലാക്കി எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஹாப்பியாக ட்ரை. இப்போ நீங்கள் இவரை ஃப்ரீயாக விட்டுட்டு, இப்போ நீங்கள் அட்டாச்மெண்ட் இல்லை, ஃப்ரீயாக விட்டுட்டு சரி ஓகே எல்லாம் தெய்வம் நடக்கிற டைம் நடந்துக்கட்டும் அப்படின்னு ஒரு தாட்டுக்கு இங்கே வந்துட்டு. பட் அதே சேம் டைம் தேர்ட் பார்ட்டி அப்படி இல்லை. தேர்ட் பார்ட்டி மேபி ஏதோ ஒரு வைக்கிற இவரை டைட்டாக பிடிக்கிற ஒரு ஃபீல் இவருக்கு ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்டருக்கு ஆக்சுவலி ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ட் ஆகும். நீ எங்கே போகிறான்னு கேட்கக்கூடாது, என்ன பண்ணுறான்னு கேட்கக்கூடாது. இவருக்கு என்ன பண்ணுதோ அதை மட்டுமே இவர் பண்ணுற ஒரு கேரக்டராக. அப்போ தேர்ட் பார்ட்டி இவர் புஷ் பண்ண டைட்டாக பிடிக்க இவருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்து குதிச்சு உங்ககிட்ட வர ஒரு தோட்டு இவருக்கு வந்துட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு உங்ககிட்ட ஒரு ஹோம்லி வாய்ப்பு ஃபீல் ஆகுது, ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கலாம் தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோல் இருக்காங்க, இவங்க எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க, ஷோராக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு போஸ்ட் யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர், தனக்காக வாழ்கிற ஒரு கேரக்டர். தேர்ட் பார்ட்டி புஷ் பண்ணது அப்படின்னா அது நல்ல விஷயம். இவர் உங்ககிட்ட வரணும்னு இவர் தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு அவங்களுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் இவர் தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு இவர் உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆகணும், ஆக்ஷன் எடுக்கணும். அவங்களே வந்து 7 மந்த்துக்குள்ளாடி இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு 7 மந்த் இல்லைங்க 7 வீக்ஸ் 7 டேஸ்க்குள்ளாடி இவர்கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க ஒரு கம்யூனிகேஷனோ இல்லைங்க ஒரு ஆக்ஷனோ பாசிபிள் ஆகும். இல்லைங்க உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு ஒரு தொடக்கம் உண்டு, உங்கள் சைடு நமக்கு பார்க்குற டைமில் ஒரு தொடக்கம் உண்டு. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இவரோட கேரக்டரே அதுதான். இவரை யாருமே புஷ் பண்ணக்கூடாது, இவரை ஃப்ரீயாக விடணும். என்ன பண்ணுற, எங்கே வர, என்ன அதெல்லாம் கேட்கவே கூடாது. இவருக்கு ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ட் இவருக்கு லைஃப்பில். ஏன்னா இவருக்கு கோலோடுன்ற கேரக்டர் ஆகும். அப்போ இவருக்கு ஆக்சுவலி இவர் தேர்ட் பார்ட்டி கூட நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் தேர்ட் பார்ட்டி கூட ஒரு அட்டாச்டு கிடையாது. ஓகே, தேர்ட் பார்ட்டி அட்டாச்டு கிடையாது, கண்ட்ரோல் பண்ணனால இவர் உங்ககிட்ட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறாரு. ஓகே, ஸோ அதான் இங்கே நமக்கு ஃபீல் ஆகுது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே உங்களை ஹோல்டு பண்ணி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாகவே இருந்தால் இவர் உங்களை ஹோல்டு பண்ணவே பிடிக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, அப்போ நமக்கு இங்கே பாசிபிளாக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும், ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் பாசிபிள் ஆகும். அது கன்ஃபார்மான விஷயமாக. பட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தயவு செஞ்சு சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்குங்க. திங்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக வச்சுக்கோங்க, எமோஷனலாக வைக்காதுங்க. எமோஷனலாக உங்கள் திங்கிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகவும் மாட்டீங்க, நினைக்கிற விஷயத்தில் சக்ஸஸும் கிடைக்காது. திங்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக வச்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ராக்டிக்கலாக மாறுங்க. அப்போ கரண்ட்லி நீங்கள் செல்ஃபோ ப்ரொபோஸ் பண்ணுறீங்க, டைட்டாக பிடிக்கலை, டிட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டுன்னு அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் பாசிபிள் ஆகும், இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷனும் பாசிபிள் ஆகும். எனக்கு என்ன தோணுதோ இவர் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து இவர் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸே உங்ககிட்ட தான் நான் எடுக்கணும்னு சொல்லுவேன். எத்தனை தூரம் நீங்கள் இவரை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, எத்தனை தூரம் நீங்கள் அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறீங்களோ, எத்தனை தூரம் இவரை கண்டுக்காமல் டைட்டாக பிடிக்காமல் நீங்கள் இருக்கிறீங்களோ அத்தனை தூரம் இவர் தேர்ட் பார்ட்டியோட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை மனசிலாக்கிட்டு இவர் உங்ககிட்ட சீக்கிரமாக வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ், இனி நமக்கு இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம்.
ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ட்ரிபிள் ஒன் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கல. 22 இம்பார்ட்டன்ட், 40 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 58 இம்பார்ட்டன்ட், 16 important, 61 important, 51 important, 43 important, 34 important, 19 important. Okay, then ini important ana 444 important. Okay, 444 continuous பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 444, 11, 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ். ஓகே, இனி அடுத்த வந்து இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், சாரி 3 இல்லை, 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 6 important, June month important, 14 important, 8. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் அதை நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னெக்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.